என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தியை கூறுவதற்காக உன் பிரித்யங்கரா உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னை நீ உள்ளே அழைப்பாயா? உன் தாயானவள் எனக்கு கால் வலிக்கின்றதே, இது தெய்வத்திற்கான கால்வலியா என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாயல்லவா? என் குழந்தையே, நீ என் மீது கொண்ட அன்பு என்னவென்று எனக்கு தெரியும். உன் அம்மா எனக்கு கால் வலிக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் உடனடியாக என் வாக்கினை கேட்க நீ ஓடோடி வந்து விடுவாய் அல்லவா? உனக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி, அதை அப்படியே விட்டுவிட்டு இந்த தாயானவள் என்னை காண நீ ஓடோடி வந்து விடுவாய். அதை உணர்ந்ததனால்தான் உன் பிரித்யங்கரா இது போன்று உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதாயிற்று. ஏனென்றால் நான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான செய்தி. இன்று என்னிடத்திலிருந்து இந்த செய்தியை நீ தெரிந்து கொள்வதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில நன்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு நீ சரியான தெளிவினை பெற்று கொடுவாய். என்னதான் நடக்கின்றது, உனக்கு இந்த வாழ்க்கை என்னதான் தருகின்றது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை வாழ்க்கை முழுமைக்கும் வீணாக்கிவிட துணிந்து விட்டாய். என் தங்கமே, வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலுமே மனம் திறந்து பேசு. ஆனால் மனதில் பட்டதையெல்லாம் பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் இந்த விஷயத்தில் பிரிந்து சென்று விடுகின்றார்கள். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் மிகவும் கடினமானதாக இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு மூடி மறைத்துவிட்டு யாரும் யாரிடத்திலும் அதை பகிர்ந்து கொள்ளாமல் கோபமாகவே இருந்து விடுகின்றார்கள். மன வருத்தம் இருக்கிறது என்று தெரிகின்றவர்களுக்கு எதனால் அந்த மன வருத்தம் என்று புரிவதில்லை. கடைசியில் ஒரு நாள் இது ஒரு மிகப்பெரிய பிரிவினையை சந்திக்கும். அன்று இவர்களை நம்பியவர்கள் எல்லாம் ஏமாந்து போய் நிற்பார்கள். அதிலும் குறிப்பாக வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் அன்றைய ஏமாற்றத்தை சந்திப்பதை பார்த்து நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையை வீணாகித்தான் போய்விடும். என் குழந்தையை, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே முன்னே வந்திருக்கின்றாய். இத்தனை நாளும் எதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள துணிந்தாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்திருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் என்னவோ இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள், இந்த வாழ்க்கை முறைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பின்னோக்கி தள்ளி இருக்கத்தான் செய்கின்றது. இனிமேலும் இந்த வாழ்க்கையை நாம் எப்படித்தான் வாழப்போகின்றோமோ என்று தெரியாமல் என் பிள்ளை நீ நின்றிருக்கத்தான் செய்கின்றாய். ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு நல்லதை சொல்லிவிடாதா? ஏதாவது ஒரு சூழ்நிலை இதுவெல்லாம் வெறும் கனவுதான், உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லிவிடாதா என்று சொல்லி என் குழந்தை நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக்கத்தினுடைய தவிப்பு என்னவென்று உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது. இந்த பிரித்யங்கரா எப்பேற்பட்ட கனவுகளை எல்லாம் கண்டு உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? ஆனால் நீ இங்கே படாத பாடு பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கின்றது. எல்லா விஷயங்களுமே உன் வாழ்க்கையில் காரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சில மனிதர்களினுடைய உண்மையான முகங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உடனடியாக கிடைத்து விடாது. சில காலம் தாமதமாகும். தாமதமான பிறகுதான் அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும். அப்படித்தான் இப்பொழுதும் இத்தனை தாமதத்திற்கு பிறகு சிலரை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும். நீ இந்த நேரத்திலும் இவர்களை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையே உனக்கு வீணாகி போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவிலும் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாய் என்று உன் அம்மா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் இழந்து விட்டோமோ, வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நீ நினைக்கின்றாய்.
ஆனால் உன் தாயானவள் நான் என்ன சொல்கின்றேன் தெரியுமா? இனிதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை என்னவென்று இனிதான் நீ உணரப் போகின்றாய். உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் இனிமேல்தான் உன் முன்னால் உனக்கே உனக்கானதாக நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, கஷ்டப்பட்டவர்கள், வாழ்க்கையில் வேதனைப்பட்டவர்கள், எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் என்று எல்லோருமே இங்கு வாழத்தான் செய்கின்றார்கள். யாரும் அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளவில்லை. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் நிச்சயமாக இருக்கும். இப்பொழுது ஒரு வாழ்க்கை துணைக்கு இடையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக அவர்களின் குழந்தைகள்தான் அவர்களுக்கான பிடித்தம். இவர்களுக்காகவாவது வாழத்தான் வேண்டும் என்கின்ற கட்டாயம் வரும். அவர்களுக்காக அனுசரித்து போக வேண்டும் என்ற நிலை வரும். அதை உணர்ந்து விட்டால் அந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இருக்காது. இல்லை, அவர்கள் எப்படி இருந்தாலும் வளர்வார்கள் என்று சொல்லி இவர்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் அந்த பிள்ளைகளினுடைய மனநிலையில் பாதிப்புகள் ஏற்படுவது உறுதி. யாராலும் அதை தடுக்க முடியாது. எல்லா குழந்தைகளைப் போலவும் இவர்களும் தம்முடைய தாய் தந்தையரோடு நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதானே ஆசை கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது தன் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று நினைத்து இவர்கள் வேதனைப்படுவதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக யாராலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இன்று உனக்கு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயத்தை என் பிள்ளை நீ கவனமாக கேள். வாழவே முடியவில்லை, இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை. நான் எவ்வளவுதான் முட்டி மோதியும் பார்த்தாயிற்று, எவ்வளவோ விட்டு கொடுத்து போயாயிற்று. ஆனாலும் இந்த வாழ்க்கையில் எனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனி. நீ இந்த உலகத்திற்கு புதிதாக உயிரை கொண்டு வந்து விட்டாய். அவர்களின் வாழ்க்கை உன்னுடைய கைகளில் இருக்கின்றது. அவர்களுக்கான நன்மைகளை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவர்கள் உன்னை நீ இங்கே என்னை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீயாகத்தான் அவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றாய். அதனால் வாழ்க்கை துணையான இருவரும் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு. இதிலிருந்து யாராலும் தட்டி கழிக்க முடியாது. அவர்களின் மனது கோணாமலும் குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமலும் எதிர்காலம் அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்காமலும் நல்லதை செய்ய வேண்டும். இது எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சுயநலத்திற்காக எடுக்கின்ற முடிவுகள் எதுவாக இருந்தாலுமே அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை சார்ந்தவர்களுக்கு மிகுதியான பாதிப்பை கொடுத்துவிடும். நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது சுயநலம் அல்லவா? நான் நினைத்தது போலத்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய சுயநலம். இந்த சுயநலத்தில் இருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வெளியே வர வேண்டும். நீ இதுநாள் வரையிலும் அப்படி இல்லை என்று சொல்வாயானால் சுயநலத்தோடு இருக்கின்ற உன்னுடைய துணை நிச்சயமாக இதிலிருந்து வெளிவந்து விட வேண்டும். ஒரு முறை இந்த கட்டத்தை தாண்டிவிட்டால் அதன் பிறகு இந்த பிரத்யங்கரா சொன்னது போல உனக்கு நல்ல செய்திதான் தொடர்ச்சியாக கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதற்காகவும் நீ இந்த வாழ்க்கையை இழக்க மாட்டாய். ஒரு முறை இதில் இருந்து மீண்டவர்களுக்கு மீண்டும் ஒருபொழுதும் துன்பமும் கஷ்டமும் கிடையாது. அவர்கள் சந்தோஷத்தை நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்வார்கள். அம்மா சொன்ன இந்த செய்தி உனக்கு புரியும் என்றால் என் குழந்தையை எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்து விடாதே. அதிலும் குறிப்பாக தன்னை நம்பி இன்னொருவர் இருக்கும் பொழுது இந்த முடிவுகளை எப்பொழுதுமே எடுத்துவிடக்கூடாது. குழந்தைகளின் மனதை பாதிக்கும் வண்ணம் ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களை பார்த்து ஒரு நாளும் நம் குழந்தைகள் ஏங்கிவிடக்கூடாது. நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லையே என்று நினைத்து அவர்கள் ஒரு நாளும் வருந்தக்கூடாது. அரவணைப்பு எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. அவர்களுக்கும் அந்த அரவணைப்பை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும். நல்ல நிலையோடு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே முயற்சி செய். உன் அம்மா
இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ என் முன்னால் வந்து நின்றால் அதை நிச்சயமாக நான் உனக்கு தீர்த்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை நான் உனக்கு நிரந்தரமாக தருகின்றேன். நீ இருந்து அத்தனையையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.